ஈரான் வந்து எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அவங்க ஏவுகணைகள் வந்து 10 ஏவுகணைகள்ல 8 ஏவுகணைகள் இஸ்ரேல போய் அடிக்கின்றது. கிட்டத்தட்ட 1/5 5ல் 1 பங்கு எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதால் லாபம் அடைந்த நாடு எது தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. பாகிஸ்தான் 2 பக்கம் ஆடுற டபுள் கேம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சவுதி அரேபியா தான் அமெரிக்காவை தூண்டி விட்டதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்படி 6 மாசம் போர் தொடர்ந்தால் ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் $400 பில்லியன். அப்ப ரஷ்யா என்ன பண்ணுவான்? ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை நிறுத்துவானா? அதிபர் ட்ரம்போட 7.5 ட்ரம்ப்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். என் ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகி விட்டனேன் வடிவேலு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரம்போட நிலைமையும் இருக்கு. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? பாகிஸ்தானோட ராஜதந்திரம் வென்று விட்டதுன்னு இங்க சில பேர் சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் தோற்று விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. அதுதான் எனக்கு நகைச்சுவையா இருக்கு. இது மாதிரி இந்தியாவை இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் தக்க பதில் கொடுத்தார். இந்தியா இஸ் நாட் அ புரோக்கர் அப்படின்னு. வரைமுறை இல்லாத விலை உயர்வை அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறினால் இது அரசாங்கத்தின் கையாளாகாத தரம் என்றுதான் பிரதிபலிக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், 1 மாதம் இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் ஆக போகுது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த வாரம் ஆரம்பிச்சு. ஸோ இந்த 1 மாத போரை வைத்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக்அவே என்ன, இதுலேருந்து யார் பாடம் கட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? முதல் கட்டமாக ராமநாமத்தை ஜெபித்து உலகத்துக்கு அமைதி வர வேண்டும் என்று ராமநவமி என்று எல்லோருக்கும் ராமருக்கு, என் கடவுள் ராமருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உலகத்துல அமைதி திரும்பினாதான் வளர்ச்சி வரும். வளர்ச்சி வரணும்னா போர்கள் நடக்கக்கூடாது. தேவையற்ற போர்கள். நியாயத்துக்காக நடக்கிற போர்ன்றது வேற. அக்கிரமமா நடக்கக்கூடிய போர்கள் வந்து நடக்கக்கூடாது. அமைதி திரும்ப வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த ராமர் தான் துணை புரிய வேண்டும். இதுதான் என்னோட முதல் கட்டம். இந்த போர்ல ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றதுக்கு இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்சும் இல்லை, ஹாக்கி மேட்சும் இல்லை, ஃபுட்பால் மேட்சும் இல்லை. இல்லை சார், இவர் ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சு விட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால கேட்குறேன். சரி, ஜெயிச்சிட்டாரு, ஒத்துக்கிறேன். அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதா ஈரான்ல? ஈரானோட எந்த நிலப்பரப்பை இவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஈரான் அவங்களோட அணு ஆயுதங்களை முழுமையா அழிச்சிட்டுதான் அமெரிக்காவால சொல்ல முடியுமா? ஈரான் இஸ்ரேல் மேல பண்ணக்கூடிய தாக்குதல்கள் எவ்விதமாவது குறைந்திருக்கிறதா? இல்ல ஈரான் வந்து மத்த இஸ்லாமிய நாடுகள், குறிப்பிட்டு சன்னி இஸ்லாமை பின்பற்றி அமெரிக்கா பின்னாடி வால் பிடித்து சென்ற நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத் இது போன்ற நாடுகள் இன்று அவர்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை அமெரிக்காவால் முறியடிக்க முடிகிறதா? சற்றேனும் குறைந்திருக்கிறதா? ஈரான் வந்து இவர்கள் விதித்த 15 நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டுள்ளதா? உதாரணத்துக்கு பாகிஸ்தான் வழியாக நிபந்தனை அமைச்சாங்க. நிபந்தனைகளை கொடுத்ததுக்காக பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வேற கோத்து விட்டாரு தேவையில்லாம. எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. என்ன கிஃப்ட்? பாகிஸ்தானோட 10 கப்பல்களை வந்து ஈரான் வந்து போக விட்டது. எப்ப ட்ரம்ப் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாரோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் போக வேண்டிய உள்ள போற கப்பலை வந்து நிறுத்திட்டாங்க, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் சவுதி அரேபியால ஃபுல் கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான் பாகிஸ்தான் மேல. என் கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு நீ நியூட்ரலா இருக்க, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான் 2 பக்கம் ஆடுற டபுள் கேம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சவுதி அரேபியா தான் அமெரிக்காவை தூண்டி விட்டதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் எல்லாரோட அந்த பர்ஷியா வளைகுடால இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தின்றது எல்லா கப்பல்களும் போயிட்டு வரக்கூடிய ஜலசந்தியா இருந்ததை இன்னைக்கு ஈரான் கட்டுப்பாட்டுல முழுமையா தள்ளி விட்டது. அப்போ இன்னைக்கு ஈரான் சொல்றதுதான் சட்டம் அந்த ஜலசந்தியிலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு முழு காரணம் அமெரிக்கா தான். 3 நாள் நடத்த வேண்டிய போற 30வது நாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் இழுபறியில தான் இருக்கு. இவராதான் 5 நாள் வந்து நான் சீஸ்ஃபயர் நான் விட்டுருக்கேன். அதுவும் எதுக்கு விட்டுருக்காரு? ஒரு பக்கம் சீஸ்ஃபயர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து அவரோட பேட்டில் குரூப்ஸ், அதாவது யுஎஸ் மெரைன்ஸோட இதை அனுப்பிட்டு இருக்காங்க. யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி கப்பல்ல 2500 மெரைனையும், யுஎஸ்எஸ் பாக்ஸர்ல 2500 மெரைனையும் 82nd ஏர்பார்ன் டிவிஷன் ஷூட் மூலமாக குதிக்கக்கூடிய ஸ்பெஷல் போர்சஸ் அவங்களையும் அனுப்பியிருக்காங்க. அவங்க குறிவைப்பது 4 தீவுகளுக்கு. கர்க் ஐலாண்ட் ஈரானோட மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய தீவு அது.
அதை பிடிப்பதற்கு. நெக்ஸ்ட் லார்ஜர் டுன்பு, TUNB டுன்பு, ஸ்மாலர் டுன்பு, அதுக்கப்புறம் அபு மூசா. இந்த 4 தீவுகளை பிடித்தால் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி உலக நாடுகளை நீ வாப்பா, நீ வாப்பா, நீ வாப்பா, நீ வந்து திறந்து விடு, நீ வந்து மூடு விழா நடத்தியவர்களுக்கு திறப்பு விழா நடத்தணும்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்ப போர் யார் ஜெயிச்சா? இல்ல யார் ஜெயிச்சிட்டு இருக்கா? 20ஆம் நூற்றாண்டு ஸ்ட்ராட்டஜியை 21ஆம் நூற்றாண்டுல ட்ரம்ப் பயன்படுத்துவது அது கவலை அளிக்கிறது. போர் தந்திரத்துல நான் சொல்றேன். 2ஆம் உலக போர்ல ஆம்பிபியஸ் லேண்டிங் நடத்தி அவர்களோட ஜப்பானோட தீவுகளை கைப்பற்றி கடைசியில ஜப்பான் மேலேயே அழுத்தம் கொண்டு வர மாதிரி அணுகுண்ட போட்டுதான் போரை நிறுத்த முடிஞ்சது. சரிங்களா? அப்படி பார்த்தா 1945லயே கூட அமெரிக்காவோட சுத்தி இருக்கக்கூடிய தீவுகளை கைப்பற்றிட்டா ஒரு மையம் விழுந்துரும், அதாவது மெயின்லேண்ட் விழுந்துரும் சொல்ற அந்த கணக்கு பொய்யாச்சு. கடைசியில அவங்க அணுகுண்டுதான் அவங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. சோ இப்போ ஈரான்லயும் வந்து இவங்க தீவுகளை பிடிப்பதனால் போர் நிறுத்தத்துக்கு வந்து விடுமா? இல்ல ஈரான் வந்து சப்போஸ் அமெரிக்க ராணுவம் அந்த தீவுகளை கைப்பற்றினால் கூட அந்த தீவுகள் மீது அவங்க குண்டு போட யோசிப்பாங்களா இல்ல குண்டு போடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க டெஃபினட்டா ஒருவேளை அந்த தீவு அமெரிக்கா கைப்பற்றினால் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, டெஃபினட்டா குண்டுமலை பொழிவார்கள், ஏவுகணைகளை போடுவாங்க. சரி, இவங்க எத்தனை பேர் அனுப்புறாங்க? மேக்சிமம் போனா 5000ல இருந்து 7500 அமெரிக்க வீரர்களை அனுப்ப போகிறாங்க அந்த பகுதியில. இன்னொரு பக்கம் இஸ்ரேலிய ராணுவம் எங்களுக்கு போதிய அளவு ஆள் பலம் இல்லைன்னு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. ஜெனரல் ஜமீர், இஸ்ரேல் ராணுவத்தின் தளபதி, IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் அதோட தலைவர் அறிவிச்சிட்டாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க 5000ல இருந்து 7500 வீரர்களை அனுப்புறோம். சரி, ஓகே, 7500 வீரர்களே கூட எடுத்துக்கலாம். மொத்த அந்த வளைகுடா பகுதியில ஈரானுக்கு இருக்கக்கூடிய கடலோர எல்லை மாத்திரம் 1000 கிலோமீட்டர். இந்த 5000 இல்ல 7500 ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் தாங்குவாங்க? 7 பேரா இல்ல 5ல இருந்து 7 பேரா தாக்கு பிடிக்க முடியுமா? ஈரானோட ராணுவ பலம் என்ன? 6 லட்சம் ராணுவ வீரர்கள். IRGC ஒரு 2 லட்சம் இருக்கும் தோராயமா. 2 லட்சம் அது மேலேயே இருக்கும், சொல்றது 2 லட்சம். பசீஜ் ஒரு 2 இல்ல 3 லட்சம் இருக்கும். சோ மொத்தம் சேர்த்தாலே 10ல இருந்து 12 லட்சம் ஈஸியா வந்துடும் அவங்க ராணுவத்தோட பலம். பிளஸ் அவங்க கிட்ட வச்சிருக்க ட்ரோன்கள் இதெல்லாம் மூலம் அமெரிக்க ராணுவத்தை, அதுவும் லைட் இன்ஃபேன்ட்ரி இறக்குறது, ஹெவி இன்ஃபேன்ட்ரியோ இல்ல மொபைல் இன்ஃபேன்ட்ரி ரெஜிமெண்ட்ஸையோ இறக்கல. இவங்க லைட் இன்ஃபேன்ட்ரி ரெஜிமெண்ட்ஸை தான் இறக்க பாக்குறாங்க. இந்த லைட் இன்ஃபேன்ட்ரி வந்து எவ்வளவு தூரம் பீரங்கி தாக்குதல்கள் ஈரான் வந்து நிலப்பரப்புக்கு ஏதுவான நிலப்பரப்பு இல்ல, சதுரமான நிலப்பரப்புல இருந்தா பீரங்கிகளை அனுப்பலாம், அது மாதிரி இல்ல. சரி, இவங்க ஈரானோட ஃபார்வர்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்ரஸ் பண்ணிருக்காங்களா? அவங்க தாக்குதல், அதாவது பதில் தாக்குதல், ஆர்ட்லரி ஓபன் பண்ணாம, அவங்க வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஓபன் பண்ணாம அது எல்லாத்தையும் வந்து அழிச்சிருக்காங்களா? அப்பதான் நிலவழி தாக்குதல் வந்து நடத்த முடியும். இல்ல இவங்க கப்பலே வந்து அந்த கடற்கரையை நெருங்க முடியாது. கடல்ல இருக்கிற வீரர்கள் இறங்கணும்னா கப்பல்ல இருந்து நிலத்துல தானே இறங்கணும், தண்ணியிலேயே குதிப்பாங்க. இவங்க கெரால்ட் ஃபோர்டு வந்து இப்போ ரிப்பேர் ஆயிட்டு கூட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க ரிப்பேர் ஒர்க். 12 மாசத்துல இருந்து 14 மாசம் அது செயலிழந்திருக்கிறது. அதே போல அவங்களோட அப்ரஹாம் லிங்கன் செயலிழந்திருக்கிறது. சோ ஒரு பக்கம் அவங்க போர் விமானங்களை குவிக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க வீரர்களை எடுத்துட்டு வரட்டும், எல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட அடுத்த கட்ட எஸ்கலேஷனை, அதாவது அடுத்த கட்ட போரை இன்னும் சொல்ல போனா கடுமையான தாக்குதலுக்கு அமெரிக்கா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு தவிர்த்து இந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த முயற்சியும் அமெரிக்கா எடுக்கவில்லை என்பது ஈரானுக்கும் தெரியும். ஓரளவுக்கு ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படித்தவர்கள், புவிசார் அரசியலை புரிந்தவர்களுக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-400 ட்ரையம்ஃப் இந்தியா கிட்ட இருக்கு பாருங்க, அதே இது சிஸ்டம் 4 சிஸ்டம் வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அமெரிக்கா அவங்களோட வான்வெளிக்குள்ள வரக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலி விமானங்களை தகர்க்கிறதுக்கு. பாத்தீங்களா, F-18 ஆர்னட் தகர்த்தப்பட்டுள்ளது, F-35 தகர்த்தப்பட்டுள்ளது, F-16 தகர்த்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் எப்படி வரிசையா ஈரானோட பிளேன்கள் வந்து கீழே, ஐ மீன் இஸ்ரேலோட பிளேன்களும் அமெரிக்காவோட பிளேன்களும் ஈரான் வான்வெளியில இருந்து தகர்க்கப்படுகின்றன. அதுக்கு காரணம் ரஷ்யா போன வாரம் 4 வெவ்வேறு பாகங்களாக பிரித்து 4 S-400 சிஸ்டம்ஸ், ட்ரையம்ஃப் சிஸ்டம்ஸையும் அமைச்சிருக்காங்க, இன்டர்செப்டார் மிசைல்ஸையும். இது டெஹ்ரான்லயும் இஸ்ஃபஹான்லயும்
நட்டான்ஸ்லயும் புஷரையும் கர்க் ஐலாண்டையும் காப்பாத்துறதுக்கு போதுமானது. சோ இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவிடம் பதில் இல்லை. சரி, அமெரிக்கா எடுத்துக்கொண்ட முயற்சி 3 நாள்ல நிற்பாட்டினேன்னு சொல்ற போர் இன்னைக்கு எத்தனாவது நாளா நீண்டிட்டு இருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க 1 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் குறிக்கோள்களை அடையவில்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுதி மேல இருக்கக்கூடிய அழுத்தம் மிகப்பெரிய அழுத்தமா மாறிட்டு இருக்கு. உலகத்தின் எண்ணெய் வர்த்தகம், அதாவது கிட்டத்தட்ட 1/5, 1/5 எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதால் லாபம் அடைந்த நாடு எது தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. யார் மேல 4 வருஷம் முன்னாடி சாங்ஷன் எடுத்து வந்தாங்களோ அந்த நாடு ஈரான். அப்புறம் யார் மேல யுக்ரைன் மேல போர் புரியுறாங்கன்னு சாங்ஷன் எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த நாடு இன்னைக்கு லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ரஷ்யா வந்து 750 முதல் 760 மில்லியன் டாலர்கள் இந்த கச்சா எண்ணெய் மூலம் வருவாய் ஈட்டுகிறது. இந்த போர் வந்து ஈரான் ரஷ்யாவுக்கு பண்ண நல்லது என்னடான்னா, ஒரே மாசத்துல எண்ணெயில இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் $12 பில்லியன் இருந்து $24 பில்லியன் ஆயிருக்கு. அவங்க ரெவன்யூ டபுள் ஆயிடுச்சு. $57 வித்துட்டு இருந்த க்ரூட் ஆயில், யுரல் க்ரூட் என்று சொல்ற ஆயில இன்னைக்கு பிரெண்ட் க்ரூடுக்கு ஈக்குவலா $100 வித்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ரைஸ்? $43. இன்டர்நேஷனல் பிரைஸ் $122 போயிட்டு இருக்கு. 122, 125, 130 கூட சில நாள் போகுது, ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட எண்ணெய் விலையை டபுள் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த போர் வேற ட்ரம்பே அறிவித்திருக்காரு, வியட்நாம் போர் மேல நடக்கலாம், இது ஒரு 4 மாசம் 6 மாசம் தொடரலாம். அப்படி 6 மாசம் போர் தொடர்ந்தால் ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வருமானம் மற்றும் $400 பில்லியன். அப்ப ரஷ்யா என்ன பண்ணுவான்? ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை நிறுத்துவானா? அடுத்த பக்கம் என்ன ஆகும்? உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா யுக்ரைன் மேல இருந்தது ரஷ்யாவை தாக்குறதுக்கு. இப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நீங்க ஈரான் மேல போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நீங்க ரஷ்யாவுக்கு என்ன பண்ணீங்களோ ரஷ்யா உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ரெண்டாவது யுக்ரைன் காலி, யுக்ரைன் கதை முடிஞ்சு போச்சு இதோட. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நேட்டோ நாடுகள் அவங்க வந்து இது உன்னோட போர்னு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, அவங்க வரத்துக்கு ரெடியா இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரிட்டன் கிட்ட எத்தனை நாளைக்கு என்ன இருக்கு தெரியுமா? 14 நாள் என்னதான் இருக்கு. உலக பொருளாதாரமே பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அதிபர் ட்ரம்போட 7.5 ட்ரம்ப்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல சார், இப்போ அவர் வந்து ஒரு சீஸ்ஃபயர் அறிவிச்சாங்க. சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டது அமெரிக்கா சார்பில். ஆனா நாங்க வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஆமா, அந்த 15 கண்டிஷன்ல அணுகுண்டை விட்டுறணும், மெசைல்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது, பிளஸ் வந்து பல்வேறு நிபந்தனைகளை அமெரிக்கா விதித்தது. எந்த ஊருக்கு வழி இல்லையோ அந்த ஊருக்கு வழி தேடிட்டு உட்கார்ந்து இருக்கு அமெரிக்கா. ஈரான் வந்து இப்ப 5 கண்டிஷன், ஃபர்ஸ்ட் 7 கண்டிஷன் போட்டாங்க, இப்ப 5 கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், எங்க மேல போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கணும். ரெண்டாவது, இந்த போர் தன்னிச்சையா நீங்களா ஏற்படுத்தின போரா இருக்கிறதுனால எங்களுக்கு நடந்த நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், $200 பில்லியன் அளவுக்கு. நெக்ஸ்ட், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸோட முழு கட்டுப்பாடு, ஹார்மூஸ் ஜலசந்தியோட முழு கட்டுப்பாடு ஈரான் கையில் வரணும். அது எங்களோட இதுன்னு நீங்க ஒத்துக்கணும். அடுத்து, எங்களின் ப்ராக்சிக்களாக, அதாவது ஈரானுக்கென்று செயல்படும் அந்நிய போராளி குழுக்கள் அவங்க கூப்பிடுறாங்க, அதாவது ஹிஸ்புல்லா, ஹவுத்திகள், இவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். கடைசியில எங்க மெசைல் ப்ரோக்ராம வந்து நீங்க கட்டுப்படுத்தக்கூடாது, அதுக்கு நிபந்தனை விதிக்க கூடாது. அதே வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டோ, அதாவது செவி ஊட்டுதல், யுரேனியம் செவி ஊட்டுதல், அதையோ இல்ல நாங்க அணுகுண்டு நோக்கி போவதையோ நாங்க பரிசீலிக்கிறோம். இதற்கு முதல் கட்டமாக அமெரிக்கா அங்கிருந்து எல்லா பேஸ்ல இருந்தும் பின்வாங்கணும். இதுக்கு தயாரா? இது நடக்கிறோமா? ட்ரம்ப் இதுக்கு ஒத்துக்க முடியுமா? இன்னொரு தரவு சொல்றேன். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் ஆலைகள், அவங்க கம்பெனிகள், கார்பரேட் இண்டஸ்ட்ரி, லாக்ஹீட் மார்டின் போன்ற பல்வேறு கம்பெனிகள் இருக்கு. அவங்க தான் வந்து தேர்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்றது. அவங்க மாத்திரம் இதுல இந்த போர்ல தொடங்கின பிற்பாடு அவங்களோட ஷேர் விலை பங்கு சந்தையில 30% இருந்து 50% உயர்ந்துள்ளது. அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் $100 பில்லியன் கிட்ட சம்பாதிச்சிருக்கு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் வார் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத், அவர் வேற எனக்கு இன்னும் $200 பில்லியன் வேணும் போர் புரியறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சோ அமெரிக்கா வந்து போர் சூழ்ந்த பொருளாதாரமாக மாத்தி செயற்கையா வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாங்களா, இல்ல ட்ரம்ப்பும் பீட் ஹெக்ஸத்தும் ட்ரம்போட மருமகனான ஜெரார்ட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும்
இது போன்ற நபர்கள் அவர்கள் சொந்த பாக்கெட்டை நிரப்புவதற்கு இந்த போரை ஏற்படுத்தியுள்ளார்களா என்று பொறுத்திருந்துதான் நம்மளுக்கு புரிய வரும். ஓகே சார். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் ஒரு செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இன்னும் ஒரு சில நாட்களில் எப்படி நம்ம வந்து லாக்டவுன் போட்டாங்கள்ல கொரோனா டயத்தில் ஊரடங்கு உத்தரவு, அது மாதிரியான ஒரு உத்தரவு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வதந்திகளை பொய்களை நம்பாதீர்கள்னு அரசே தெரியப்படுத்தி இருக்கு. ஊரடங்கு அவர் சொன்னது கரோனா காலத்தில் எப்படிப்பட்ட இதை நம்ம ஃபாலோ பண்ணோமோ அது மாதிரி கைட்லைன்ஸ் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண. உதாரணத்துக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்பி ஏப்ரல் மாசத்துல 15 நாளைக்கு பள்ளிகளை திறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பள்ளிகளை திறக்காம கண்டினியூஸா ஏப்ரல் மாசம் கூட லீவ் விட்டுறலாம். இந்த போர் தொடர்ந்ததுன்னா 10 நாள் தான் ஸ்கூல் நடக்கும். அதுக்கப்புறம் எப்படி லீவ் விட்டுருவாங்க. ஸோ வெயிலின் தாக்கம் இந்த வாட்டி பரவலா அதிகமா இருக்குன்னு சொல்லிதான் தகவல்கள் கூறுகின்றன. இன்னொன்னு ஹோட்டல்கள்ல பண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய இது, அதாவது மெனு கார்டு இருக்கு பாருங்க, அவங்க என்னென்ன இதை சமைக்கிறாங்கன்றது அதை கம்மி பண்ணக்கூடும். இது போன்ற ஆஸ்டெரிட்டி டிரைவ் அப்படின்னுவாங்க. அதாவது அவர் தங்களுக்கு தாங்களே சில விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தும். கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டதுள்ளது. நீங்க மறந்துடக்கூடாது, இந்த அரசாங்கம் வந்தப்புறம் எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் ரயில்வேஸ் பிரதமரே கூறியிருந்தார் பாராளுமன்றத்துல. இப்ப ட்ரெயின் எல்லாம் டீசல் ரன் பண்றது இல்ல. 1,80,00,000 பேரல் என்னவோ 1,80,00,000 லிட்டரோ இல்ல அது அவர் ஒரு தரவு சொன்னாரு. அவ்வளவு அளவுக்கான டீசல் ஒரு ஆண்டுக்கு நம்ம செலவழிச்சிட்டு இருந்தோம் டீசல் லோகோமோட்டிவ்ஸை யூஸ் பண்றதால. இப்போ கிட்டத்தட்ட 90% மேல எலக்ட்ரிபிகேஷன் நடந்திருக்கு. அதாவது நம்மளோட கிட்டத்தட்ட எல்லா ரயில் போக்குவரத்தும் மின்சாரம் சார்ந்த ரயில் போக்குவரத்தாக மாற்றப்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், நம்ம இந்த அரசு வந்த அப்புறம் எல்இடி லைட்டுகளை அதிகம் பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எல்லா சர்வீசஸ்லயும் எல்லா இடங்களையும் எல்இடி லைட்டுகள் ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை கம்மியாக்குறதுக்கும், இன்னும் சொல்ல போனா எங்கெல்லாம் ஜென்ரேட்டர் தேவை இருக்கிறதோ, எங்கெல்லாம் கேஸ் தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் கம்மிப்படுத்துறதுக்கு, கரண்ட் கன்சம்ஷன் எங்கெல்லாம் ஜென்ரேட்டர் மூலமாக ஓடக்கூடிய இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கரண்ட் கன்சம்ஷனை கம்மி பண்றதுக்கு எல்இடியும் உபயோகப்படும். டைவர்சிபிகேஷன், எத்தனால பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதுல மிகப்பெரிய அளவுல வெளியே இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை மிச்சப்படுத்தி இருக்காங்க. 20% வரைக்கும் மிக்ஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கம் பண்ணியிருந்தா கூட இந்த போர் இந்த அரசாங்கம் எதிர்பார்த்து வந்ததில்லை. இந்த போருக்கு இந்த அரசாங்கம் காரணமும் அல்ல. இந்த போர் இத்தனை நாள் நீடிக்கும் யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ மக்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளும் வகையில் சில விஷயங்களை அரசாங்கம் முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், உதாரணத்துக்கு சினிமா இருக்கு, சினிமா தியேட்டர் இருக்கு. 3 ஷோ 4 ஷோ ரன் பண்றதுக்கு பதிலா 3 ஷோ ரன் பண்ணலாம். ஒரு ஷோ கம்மியாச்சுன்னா கூட அதுக்கு வர போக்குவரத்து கம்மியாகும். உதாரணத்துக்கு மார்னிங் ஷோவை குறைக்கலாம். மேட்னி ஷோ 4 ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இப்போ, காலையில, மத்தியானம், சாயங்காலம், இரவு. ஸோ ஏதோ ஒரு ஷோ கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு காட்சியை. இது மாதிரி சில விஷயங்கள், சில இதை முன்னெடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்க சார். இப்போ 6 நாடுகள், வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ ஈரானை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அறிக்கை ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை அது ஒரு சும்மா வெற்று அறிக்கைன்னு நினைக்கிறீங்க? அது எந்தெந்த நாடுகள்? சவுதி அரேபியா, ஆமா, பஹ்ரைன், குவைத்து, கொத்தாரு, யுஏஇ, ஒமனா? ஓமன். இதுல எந்த நாடு போர் செய்த வரலாறு இருக்கு சொல்லு? ஒரு போரை செஞ்சு இன்னொரு நாடு கூட போர்ல தோத்ததாகவோ ஜெயித்ததாகவோ எந்த நாடுக்கு வரலாறு? அதான் 15 வருஷமா 11வது வருஷமா ஹவுத்திகள்லயே ஜெயிக்க முடியல சவுதி அரேபியால. அவங்க ஈரானை போய் ஜெயிக்கிறது. அமெரிக்காவில இஸ்ரேலாலேயே தண்ணி குடிக்கிறாங்க, இவங்க போய் ஈரானை ஜெயிக்க முடியுமா? ஏங்க,
இன்னைக்கு இருக்கிற போர்கள்ல வந்து ஆள் பலத்தோட உங்களோட விமான பலத்தோட இப்போ போர் வந்து கான்டாக்ட்லெஸ் போரா மாறிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து நேர்முகமா சந்திக்காமலேயே போர்கள் வந்து தீர்மானிக்கப்படுகின்றன. இன்னைக்கு ஈரான் வந்து எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அவங்க ஏவுகணைகள் வந்து 10 ஏவுகணைகள்ல 8 ஏவுகணைகள் இஸ்ரேல போய் அடிக்கின்றது. ஏன்னா இஸ்ரேல் முதல் கட்டத்திலேயே அவங்க கிட்ட இருந்த எல்லா ஆன்டி பேலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வீணடிச்சிட்டாங்க. ஈரான் முதல்ல ஏவி விட்ட அவங்களோட ஏவுகணைகளுக்கும் ட்ரோன்களுக்கும் எதிராக அது எல்லாத்தையும் வீணடிச்சிட்டாங்க. அமெரிக்க பேஸுகள் எல்லாம் அடி வாங்கி உள்ளன. பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 11 பேஸுகள் வந்து இன்னைக்கு அழிக்கப்பட்டுள்ளது வளைகுடா பகுதியில். கத்தாருக்கு மாத்திரம் $20 பில்லியன் அளவுக்கான பெரிய நஷ்டம் நடந்துள்ளது. ராஸ்லஃபான் அவங்களோட கேஸ் சுத்திகரிப்பு ஆலை அது மேல நடந்த தாக்குதல்ல. சோ இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் அப்படின்வாங்க பாருங்க, அது மேல தாக்குதல் நடந்தாலோ இல்லை சுத்திகரிப்பு ஆலைகள் மீது தாக்குதல் நடந்தாலோ பெரிய அளவுக்கான சேதம் ஈரான் மற்ற நாடுகள் மீது செய்யக்கூடும். இதனால் எண்ணெய் வர்த்தகமே, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் வர்த்தகமே பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா சவுதி அரேபியா உட்பட எல்லா நாடுகளோட எண்ணெய் உற்பத்தி செய்யும் திறனும் சுத்திகரிக்கும் திறனும் அடிவாங்க. ரெண்டாவது, இவங்க எல்லாரோட பொருளாதாரம் எண்ணெயை நம்பிதான் இருக்கு. இப்ப புது தகவல் என்ன கசியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ஈரான்ல வந்து 51 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கான தங்கம் பூமி அடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு ரிசர்வ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேஸ் இருக்கு, எண்ணெய் இருக்கு, இப்ப தங்கமும் வந்து. இது ஈரானை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக இல்ல. இஸ்ரேலின் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட நம்ம அடிப்படையா நம்ம அதோட பரப்பை எடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியால இருக்கக்கூட ஒரு மாநிலத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 22,000 சதுர கிலோமீட்டர்கள் தான் இஸ்ரேலோட நிலப்பரப்பு. ஒரு மணிப்பூர் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. ஈரானோட நிலப்பரப்பு இந்தியாவில் பாதி. ஈரானோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 9,30,00,000 பேர். அதே வந்து இஸ்ரேலோட ஜனத்தொகை 1 கோடி பேர். மற்ற எல்லா நாடுகளோட ஜனத்தொகையை ஒப்பிட்டு பார்த்தா சவுதி அரேபியா உட்பட, பஹ்ரைன் உட்பட, கத்தார் உட்பட, UAE உட்பட இந்த நாடுகள்ல மற்ற நாட்டு மக்கள் அங்க வேலை செய்பவர்களை நம்ம கணக்கில் எடுக்காமல் அந்தந்த நாட்டவரையே நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்த்தா ஈரானோட ஜனத்தொகையோட கம்மியா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரே நாடு ஈரானோட மோதக்கூடிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட அந்த தன்மை கொண்ட நாடு சவுதி அரேபியா. ஆனா அவங்களுக்கு கூட போர் செய்த வரலாறு இல்லை. கிட்டத்தட்ட நான் உண்மையா சொல்லணும்னா இந்த போருக்கு இஸ்ரேல் வந்து நேர்முகமான காரணம்னா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவையும் என்னால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இஸ்ரேல வந்து என்னைக்குமே ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத ஜியனிஸ்ட் பவர், அதாவது யூத ஏகாதிபத்தியத்தின் ஒரு பிரதிபிம்பமாகத்தான் இஸ்ரேலை பார்த்தாங்க. ரெண்டாவது, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வளைகுடா பகுதியின் ஒரு பாதுகாவலனாகவும் ஒரு வாட்ச்மேனாகவும் தான் கருதப்பட்டது. அதனால இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய அந்த கோபமானது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் இஸ்ரேல் இருந்து அவர்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்றால் அவர்கள் போர் புரிந்தாக வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போரையும் வென்றாக வேண்டும். இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடு இருக்காது. நான் சொல்ல, அவங்களோட முதல் பிரதமர் பென்குரியன் சொன்னது, எவ்ரி வார் தே நீட் டு வின். சோ எப்படி எடுத்து பார்த்தாலும் இப்படி நம்ம ஈரான் பக்கத்துல இருந்து நம்ம அவங்களோட எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதே சமயத்துல இஸ்ரேலோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு ஒரு புரிதல் வருது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சச்சரவு என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வன்மம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வருது. இதுல தேவையில்லாம அமெரிக்காவுக்கு என்ன அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கிறது. சோ உன் டாலரை நீ வந்து அந்த இடத்துக்கு பாதுகாவலனா போயிட்டு அங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன எனக்கு கொடு, உனக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன்னு போனேன். ஆனா அந்த பாதுகாப்பு இன்று நீ அழைத்துள்ளாயா? முழு அளவுல அந்த பாதுகாப்பு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டதா, அளிக்கப்பட்டதா அந்த வளைகுடா நாடுகளுக்கு? இல்லை. திட்டவட்டமான பதில் இல்லை. இன்னைக்கு துபாயோட பொருளாதாரம் சரிந்து விட்டது. முடிஞ்சு போச்சா கதை? சோ இதெல்லாம் நம்ம கருத்துல வச்சு பார்த்தோம்டான்னா அடிப்படையா இந்த போரை அமெரிக்கா செய்யும் விதம் அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை என்பதுதான்
உண்மை. இந்த போரில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டன. என் ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகி விட்டன. வடிவேலு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரம்போட நிலைமையும் இருக்கு. அமெரிக்காலேயே அவருக்கு 33% தான் அவருக்கு சப்போர்ட் இருக்கு இந்த போருக்கு. கிட்டத்தட்ட 67% மக்கள் அவரை எதிர்க்கிறார்கள் இந்த போரில். அமெரிக்கால ஒரு கேலன்னா கிட்டத்தட்ட 5 லிட்டர் என்னவோ நினைக்கிறேன் தோராயமா. 5 லிட்டர் பெட்ரோலோட விலை இன்னைக்கு கேஸோட விலை $4 தாண்டி போயிட்டு இருக்கு. சோ ஃபியூயல் காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு பண்ணியும் அமெரிக்கா வந்து தான் எடுத்துக்கொண்ட ஒரு குறிக்கோளை கூட அடைய முடியாட்டி இந்த போரை பண்றதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன ஒரு லாபம் இருக்கு? இது ஒரு தேவையற்ற போர். ரெண்டாவது, அமெரிக்கா யாரை நம்பி இருக்கு? பாகிஸ்தானை வச்சு மீடியேட் பண்ண பார்த்தது. பாகிஸ்தானை வந்து ஈரானும் நம்பல, சவுதி அரேபியாவும் நம்பல. நீ டபுள் கேம் டுபாகோர்னு சொல்லிட்டாங்க. ஆசிம் முனீர், பங்கர் முனீரை டபுள் கேம் டுபாகோர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெண்டு தரப்புலயும் ஆடுறது பாகிஸ்தானுக்கு வழக்கம். போங்காட்டத்துல வல்லவர்கள் பாகிஸ்தானியர்கள். இப்ப அந்த போர் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. சோ இந்த பெரிய போர் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள யாரும் கண்டுக்கல. மொத்தமா போரு நாடே அக்கப்போர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சவுதிக்கு சப்போர்ட்டுக்கு போக கூடாதுன்ட்டு ஆப்கானிஸ்தான் கூட வம்பு எடுத்தாங்க. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வா, இன்னொரு பக்கம் இந்த சைடு ஆப்கானிஸ்தான் கூட போரு, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல இல்ல, நீ நான் தேவைப்படும் போது சரி உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரான், நீ போன உன் கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? பாகிஸ்தானோட ராஜதந்திரம் வென்று விட்டதுன்னு இங்க சில பேர் சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் தோற்று விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. அதுதான் எனக்கு நகைச்சுவையா இருக்கு. பாகிஸ்தான் என்னோ துரந்தர் அப்படின்னு சொன்னாங்க, பர் நிக்லா பந்தர் அப்படின்னு தெரியுமா? துரந்தர்னா சர்வ வல்லமை படைத்தவன், வீராதி வீரன், வில்லாதி வில்லன். வில்லாதி வில்லன்னா வில்லன் இங்கிலீஷ் வில்லனை சொல்ல, வல்லவனுக்கு வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், இப்படி எல்லாம் அவங்களை கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் சோச்சாத்தா துரந்தர் பர் நிக்லா பந்தர். பந்தர் என்ன தெரியுமா? குரங்கு. இங்க இருந்து அங்க தாவறது, அங்க இருந்து இங்க தாவறது. எதுக்கு? தம்மா துண்டு வாழைப்பழத்துக்கு. கடைசியில அதுவும் கிடைக்கலன்னா சும்மா முடங்கி போயிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காது. திஸ் இஸ் பாகிஸ்தான் ஃபார் யூ. இது மாதிரி இந்தியாவை இருக்கணும்னு நினைச்சா அதுக்குதான் ஜெய்சங்கர் அவர்கள் தக்க பதில் கொடுத்தார். இந்தியா இஸ் நாட் அ புரோக்கர் அப்படின்னு. அதாவது அவர் சொன்ன வார்த்தை தலால் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு, இன்ஃபேக்ட் பாகிஸ்தானியர்களே பாகிஸ்தானை கூப்பிடுறது வந்து கொச்சையா, தப்பா, அசிங்கமா கூப்பிடுறது உண்டு. இதுல வேற உள்நாட்டு பிரச்சனை போதாதுன்ட்டு இந்த துரந்தர் பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுல இருந்து ஷஹீத் அஃப்ரிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். பாகிஸ்தான்ல யாரை நம்புறதுன்ட்டே தெரியாத ஒரு சூழல்ல ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரையும் தேடுறாங்களாமா சார், தேடுதல் வேட்டை நடக்குது, யார் இந்திய உளவாளிகள்னு தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். அப்ப மொத்த பாகிஸ்தானை சல்லடை போட்டு தேட வேண்டியது தானே? அப்போ உன் நாட்டுக்குள்ளேயே உனக்கு பயம் இருக்கும் போது நீ என்ன பக்கத்து நாட்டுக்கு வெங்காயம் நீ போயிட்டு அமைதி வந்து நாடுறதும், அமைதிக்காக நீ வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதும், உன்னை யார் பஞ்சாயத்து தலைவரா கூப்பிட்டா? நீ இன்டர்நேஷனல் பொறுக்கி. நீ அதாவது பொறுக்கி என்ன, பொறுக்கி என் நாட்டுல எந்தெந்த நாட்டுல போய் பொறுக்கி தீங்களான்னு சொல்லிட்டு போற ஆள் நீ. இன்டர்நேஷனல் பிச்சைக்காரன் பாகிஸ்தான். இவனை யாரு கூப்பிட்டா? அத வந்து புகழ்ந்து பேசுறதும், அவங்க மாதிரி வல்லவர்கள் இல்ல, வீரர்கள் இல்ல, அறிவார்ந்த ஒரு அரசு அங்க இருக்கும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க சில அறிவியினர்கள் சொல்றத வந்து மிகவும் கவலை அளிக்கிறது. எதிர்கட்சிகள் இந்த அரசை சாடுவதற்கு பல்வேறு விஷயங்கள் உள்ளது. இந்த சூழ்நிலையும் என்ன கரெக்டா போய் சேருதா, பற்றாக்குறை எங்கெல்லாம் இருக்கு, ஏன் வந்து அங்கங்க கேஸ் வந்து பற்றாக்குறை ஏற்படுது, அரசாங்கம் ஒண்ணு சொல்லுது, அது நிஜமாவே வந்து உண்மையா பொய்யா, அதை தரவுகளா எடுத்து போட்டு அரசாங்கத்தை கேள்வி எழுப்பலாம், கேள்வி கேட்கலாம். அவர்களை உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இன்னைக்கு 10 ரூபால இருந்து, அது சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும், ஒரு போண்டா வாங்கினீங்கன்னா கூட 10 ரூபா போண்டா 15 ரூபாய்க்கு விக்குது இன்னைக்கு. பஜ்ஜி 10 ரூபா பஜ்ஜி 15 ரூபாய்க்கு விக்குது. டீ விலை ஏறி இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போனா 2 இட்லி சாப்பிடணும்னா அந்த 2 இட்லியோட விலை கூட 5ல இருந்து 10 ரூபா ஏறி இருக்கு பிளேட் இட்லி. இன்னைக்கு கேட்டா கேஸ் தட்டுப்பாடு, நாங்க இவ்வளவு கொடுத்து வாங்குறோம் அவ்வளவு கொடுத்து வாங்குறோம் சொல்றாங்க. சரி, கேஸ் தட்டுப்பாடு முடிஞ்சிருச்சுன்னா, இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா, இயல்பு நிலை திரும்பிடுச்சுன்னா, இந்த விலை உயர்வை ஹோட்டல்கள் யாரை கேட்டு செய்தார்கள்? அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வருவாய் வருதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வருவாய் வருதுன்னு சொல்லிட்டு விலை உயர்வை வந்து இது மாதிரி ஒரு
கட்டுப்பாடு இல்லாத விலை உயர்வு வந்து மக்கள் மீது சுமத்துவது அரசாங்கத்துக்கு சரியான ஒரு போக்கா? இதுக்கு மத்திய நிதி அமைச்சரும் அந்தந்த மாநில அரசுகளும் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது? நிறைய பேர் ஹோட்டல்ல சாப்பிடுற அவங்க குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்து டெய்லி வந்து ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய கட்டாயம், மெஸ்ல சாப்பிடுற கட்டாயம் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மெஸ்ஸுகள், நிறைய சிறிய கையேந்தி பவன்கள், சிறிய சிறிய உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன கேஸ் இல்லாத காரணத்தினால். அப்ப அவங்க எல்லாம் பெரிய ஹோட்டல்ல, கொஞ்சம் சின்ன பெரிய ரெஸ்டாரண்ட்ல, மீடியம் சைஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடணும்னா உணவோட விலை வந்து உயர்ந்து இருக்குன்னா அந்த உணவோட விலையை வந்து இவங்க எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க? அவங்களுக்கு சம்பள உயர்வு ஏதாவது அந்த அந்த அவங்க வேலை பார்க்குற நிறுவனம் கொடுக்க போதா? தனியா வந்து ஃபுட் அலவன்ஸ் ஏதாவது ஏத்த போறாங்களா? இத கேள்வி ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகள்? நேரடியா நானே பார்த்தேன் சார். இல்ல சரி ஓகே, இப்போதைக்கு விலை ஏத்திருக்கீங்க, அடுத்து வந்து போர் நிறுத்தம் வந்த அப்புறம், இயல்பு நிலை திரும்பின அப்புறம் எல்லாரும் பழைய விலைக்கே போகணும்னு யாராவது குரல் கொடுக்குறாங்களா? கொடுக்கணும் இல்ல? இது பொதுமக்களோட தேவை தானே. இல்ல கடையிலே எழுதியிருக்காங்களே சார், இது வந்து தற்காலிகமானது அப்படின்னு தான் அந்த விலைப்பட்டியலே இருக்கு. தற்காலிகமானது அந்த பட்டியல் போடும்போது அரசாங்கம் அதற்கு எவ்வளவு ஏத்தணும் இறக்கணும்ன்றத அரசாங்கமே தீர்மானிக்கட்டுமே. ஏன் ஓட்டல் கையில நீங்க பவரை கொடுக்குறீங்க? நான் கேட்கறது புரியுதுங்களா? புரியுது. அரசாங்கம் கேஸ் விலையை தீர்மானிப்பது போல் ஒவ்வொரு சாப்பிடும் தின்பண்டத்தின் மீது இவ்வளவு டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு ரெவென்யூ வருதுன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக அவங்க 10 ரூபா, உதாரணத்துக்கு ஒரு பிளேட் இட்லி 50 ரூபா வித்துட்டு இருந்தது 60 ரூபா விக்குதுன்னா அந்த 10 ரூபா வந்து அவங்க ஏத்தி இருக்காங்க. நாளைக்கு குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? இது அரசாங்கம் வந்து எப்படி ஊர்ஜிதப்படுத்தும்? இன்னைக்கு ஒட்டி இருக்கிற பேப்பர் அவங்க பிடிங்க எடுத்துடலாம். சிறிய சிறிய கையேந்தி பவன்கள், சிறிய சிறிய உணவகங்கள் மூடிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன மாற்று? அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அவங்க தலைமையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? அதை நம்பி இருக்கக்கூடிய அன்றாடம் காட்சிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? இது எதிர்கட்சிகள் கேட்க வேண்டும், இது ஆளுங்கட்சி இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இது எனக்கு தெரிந்து ஒரு வரைமுறை இல்லாத விலை உயர்வை அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறினால் இது அரசாங்கத்தின் கையாளாகாத தனம் என்றுதான் பிரதிபலிக்கும். அதை விட்டு பாகிஸ்தான் பாரு பெருசா டிப்ளமசி பண்ணிடுச்சு, பாகிஸ்தான் பாரு அவங்களுக்கு அமெரிக்கா வந்து பெருசா அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, ஈரான் கிட்ட அவங்களால் பேச முடியுது. ஏன் இந்திய கப்பல்கள், மற்ற நாட்டு கப்பல் எல்லாம் அங்க தேங்கி போய் நிற்கும் போது இந்திய கப்பலை இந்தியா பக்கம் மீட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஈரானோட கப்பல் படையே நம்மளது கப்பல்களை வந்து வழியம் அனுப்பி இருக்காங்க பாதுகாப்பா. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு, அதாவது நமது ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? அத பேசுங்கப்பா, நல்லதா பேசுங்க, தவறா பேசுங்க. அந்த தன்மை இல்லாத மூடத்தனமா பாகிஸ்தானுக்கு நீங்க வந்து முட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நான் என்ன சொல்றேன்டான்னா, உங்களுக்கு சிறந்த நாடு, உகந்த நாடு, சரியான நாடு, எல்லா வல்லமை பொருந்திய நாடு பாகிஸ்தான் என்றால் தயவு செய்து அந்த நாட்டுக்கே சென்று விடுங்கள். இந்த நாட்டின் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும் என்றால் பாகிஸ்தானை புகழாதீர்கள், அரசாங்கத்தை கேள்வி எழுப்புங்கள், அரசாங்கத்தை உங்கள் கேள்வி கணைகளால் வாட்டி எடுங்கள். மக்கள் பிரச்சனையை அரசாங்கத்தின் முன் எடுத்து வைப்பதில் நீங்கள் வல்லவர்களாக இருந்தால் பாகிஸ்தான் பக்கம் நீங்கள் சாய மாட்டீர்கள். அப்போ உங்களுக்கு மக்களோட பிரச்சனைகளை என்னன்னு புரியலன்னு அர்த்தம். இது கவலை அளிக்கிறது. இதுதான் ஒரு காரணம். திருப்ப இந்த அரசு வந்து 3வது இல்ல 4வது 5வது முறை கூட இந்த அரசு தான் வரும். எது இஷ்யூனே தெரியாம தப்பான இஷ்யூவா அணுகிட்டே இருந்தாங்கடான்னா அப்போ மக்களோட பிரச்சனை உனக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஃபண்டமெண்டலி ராங். இது தவறு. எனக்கு தெரிஞ்சு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து, கன்சூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் இதற்கான பதிலை, இதற்கான தக்க தீர்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான கோரிக்கை. சில குறிப்பிட்ட உணவகங்கள், செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், நாங்க மூடிடுவோம், நாங்க அது எங்களுக்கு லாபம் இல்லை, அது இல்லை. இதுக்கு முன்னாடி லாபம் வரும்போதெல்லாம் என்ன பண்ண? 70% சிலிண்டர் தான் வந்து நீ கமர்ஷியல் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தாங்க, 30% சிலிண்டர் வந்து டொமஸ்டிக் சிலிண்டர் வாங்கி ஓட்டிட்டு இருந்தீங்களா? அப்ப லாபம் அடைஞ்சீங்கல்ல. இப்ப கொஞ்சம் நஷ்டத்தை வாங்குங்க சாமி. பெரிய பெரிய ஹோட்டல் அதிபர்கள் யாராவது வந்து சிறிய கார்கள்லயோ சிறிய வீடுகள்லயோ வசிக்கிறாங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இது மாதிரி போற வந்து நம்ம மீது திணித்ததுக்காக இந்த அமெரிக்க ஃபுட் செயின்ஸ் இருக்கு பாருங்க, பர்கர் கிங், லொட்டு லொசுக்கு, டாமினோஸ், டாக்கோ பெல், இது மாதிரி இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் அவங்களோட வேலை செய்யும் டைமை வந்து சுருக்கிடணும். காலைல 11ல இருந்து நைட்டு இரவு 11 மணி வரைக்கும் இருக்குன்னா மத்தியானம் 1ல இருந்து நைட்டு 9 வரைக்கும் தானே நீ பண்ணணும்னு சொல்லி சுருக்கிடணும். அப்ப அமெரிக்க நிறுவனங்களுக்கு எப்போ அது பாக்கெட்டை கிள்ளுதோ அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். லெட் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி பிட்ஃபால்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் சச் அ வார். இது போன்ற தேவையற்ற போர்களில் ஈடுபடுவதை
அமெரிக்க பொருளாதாரம் உணர வேண்டும் என்றால் அதற்கு தக்க நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். குறிப்பிட்டு நமது ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. அதாவது உரம், அங்கேருந்து வரக்கூடிய கேஸ் சப்ளை தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஃபர்டிலைசர் தட்டுப்பாடு ஏற்படும். நான் முழுகிறேன், என்னோட சேர்த்து மத்தவனையும் முழுகடிப்பேன்னு சொல்ற ஒரு எண்ணத்தில் தான் அமெரிக்கா இந்த போரை தொடங்கியுள்ளது. ஈரானும் அதே எண்ணத்தில் தான் இந்த போரை புரிந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த 2 நாடுகள், இந்த 3 நாடுகளும் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் செய்யக்கூடிய தவறுகளால் மொத்த உலகமே ஏன் இந்த பிரச்சனையை சந்திக்கணும்? நியூட்ரலா அணுகுங்க, ப்ராப்ளமா பாருங்க. இதுல இந்தியாவுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய சேதம், என்ன சேதம் இல்லை, இந்திய மக்களுக்கு இது பலன் அளிக்குமா பலன் அளிக்காதா, இத பாருங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் சார் முக்கியம். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது 2 இட்லி விலை ஏறி இருக்குன்னா உங்களுக்கு தான் முக்கியம். 4 இட்லிக்கு மேல 5வது இட்லி பக்கத்து வீட்டுக்காரன் இட்லின்னு சொல்லிட்டு சினிமால டயலாக் இல்ல. இது உண்மையான கால நிலவரம். ஓகே. இதை எடுத்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஃபுட் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். கேள்வி எழுப்புங்க சார். நாளைக்கு என்ன பண்ணுவான், இவனே என்ன பண்ணுவான், நாளைக்கு நான் எனக்கு அந்த டைம்ல லாஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு 60 ரூபா 65 ரூபா ஆக்குவான். எனக்கு என்ன வந்தது, எனக்கு டாக்ஸ் வருது, எனக்கு ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கையை கழுவிச்சுன்னா அப்ப விலைவாசி உயர்வு யார் மேல வரும்? மக்கள் மேல. மக்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா போதுமா? சிந்திப்பீர், செயல்படுவீர். எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் மக்களுக்கும் இது பொருந்தும். ஓகே சார், ஓகே சார். எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார்.